ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீட்ரூட் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: மிக்ஸி ஜாரில் பொட்டுக்கடலை 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது நல்லா பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக இருக்கணும். அதே ஜாரில் துருவி வச்ச தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, பூண்டு 2 பல் எடுத்துக்கலாம், இஞ்சி, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கங்க, சின்ன வெங்காயம் கொஞ்சம், 1 ஸ்பூன் கரம் மசாலா வாசமாக இருக்கும். இதை நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொரகொரப்பான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும், அதனால் இதை தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். துருவி வச்சுருக்க பீட்ரூட்டில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கல்லையே பவுடராக அரைச்சி வச்சோம்ல, அதில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வீட்டு குட்டீஸ்லாம் பீட்ரூட்டுன்னு சொன்னாலே வேணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வேணான்னே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இது சைடிஷ்ஷாகவும் கொடுக்கலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சிக்குங்க. தண்ணி விடக்கூடாது, பீட்ரூட்டில் உள்ள தண்ணி விடும், அதை வச்சே நல்லா பிசைஞ்சிருங்க. இன்னுமே பால் மாதிரி உருட்டை வரலைன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை பவுடர் போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்ம அது மாதிரி உருட்டும் போது பால் மாதிரி வரணும். எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது பிரியாமல் வரும். இந்த மாதிரி ஒரு குட்டி பிளேட்டில் பால் மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பாலாக உருட்டி வச்சுருக்க பீட்ரூட் கோலா உருண்டை எடுத்து போட்டுருங்க. நல்லா டபுள் சைடும் திருப்பி விட்டு அடிக்கடி திருப்பி விடுங்க. அப்போ தான் நல்லா 2 சைடு வேகும். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரையும் பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.